தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும், வேத வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும், வேத வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷனுடைய இதில் இருக்கிற அனைத்து ஊழியக்காரர்கள், இதில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய சார்பில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் 10:30 மணிக்கு இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ப்ரோக்ராமுக்காக செய்தி ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்கீங்க பார்த்தீங்களா? உண்மையாக நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இன்றையுடைய செய்தியும் இன்றையுடைய ப்ரோக்ராமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னி அவருடைய ஆண்டுடைய வார்த்தையை அவங்க மூலமாக நம்ம கேட்க இருக்கிறோம். கேட்போம். இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகங்களில் 144வது சங்கீதத்தை தியானிப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற இந்த மிஷனரி இயக்கத்தின் சார்பில் வேதத்தின் வெளிச்சத்தில் இன்றைய நாட்களில் தனி விசுவாசிகளாய், குடும்பங்களாய், கடவுளின் திருக்கிருபையை பெற்றுக்கொண்ட திருச்சபையாய், திருச்சபை மக்களாக இயங்குகின்ற இயக்கங்களாய், ஜபக்குழுக்களாய், ஊழியங்களாய் கடவுளின் திட்டத்தை இன்றைக்கு நாம் ஏற்பதற்காக ஆண்டவரின் பிரமாணங்கள் சொல்லுகின்ற விதங்களை அவருடைய சத்தியத்தின் வெளிச்சத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 144வது சங்கீதம் இப்படி துவங்குகிறது. என் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரால்ஃப் வின்டர் என்ற உலக மகா பிரசித்தி பெற்ற திருச்சபை நிறுவுவதற்கான ஊழியர், எங்களுடைய மிஷனரி இயக்கங்களின் நண்பர். அவரை சந்தித்த சில நொடிகள் மறக்க முடியாத நினைவுகள். அவர் ஆண்டவரை பின்பற்றுவதை பற்றி பேசும்போது, கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது ஒரு போர் புரிய செல்வதை போன்ற ஒரு உணர்வு, ஒரு ஆயத்தம், ஒரு வழிமுறை என்று சொல்லுவார். டு ஃபாலோ கிரைஸ்ட் இஸ் டு கோ டு வார். சங்கீதக்காரர் என் கைகளை போருக்கு, என் விரல்களை யுத்தத்திற்கு கர்த்தர் படிப்பிக்கிறார், பயனாக்குகிறார், பயிற்றுவிக்கிறார். ஏனென்றால் என் கண்மலையாகிய கர்த்தருக்கு நன்றி படைக்கிறேன் என்று துவங்குகிறார். இந்த சங்கீதம் ஆண்டவர் அவருடைய தாவீதின் சிங்காசனத்தில் ஆண்டவர் அருளி இருக்கிற நன்மைக்காக நன்றி சொல்வதற்காக சொல்லப்பட்ட சங்கீதம். வெற்றிக்கு நன்றி, பயிற்றுவித்ததற்காக நன்றி, பழக்குவித்ததற்காக நன்றி. அதற்காக அன்றைய காலத்தில் அவர் போரிட்டார், மேற்கொண்டார், ஜெயித்தார். தீய எல்லைகளை, தீங்கு தருவோரை, எதிர்ப்பாளர்களை அவர் வென்று சாதித்தார். அதை இன்றைக்கு இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இதை போன்ற ஒரு குடியரசு நாட்டில் நாம் வாழும்போது தனிப்பட்ட உறவில் ஆண்டவர் அருளுகின்ற அழகான, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அருளுகின்ற பக்குவத்தை, சம்பந்தங்களை, உறவுகளை ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது. ஆண்டவரை துதிப்பதற்கு பதங்கள், பட்டங்கள், வாழ்த்துதல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரின் தயாபரர், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம்,
நான் நம்பி இருக்கிறவர் என் ஜனங்களை எனக்கு ராஜாவாக அவருடைய திரு திட்டத்திற்காக தேசத்தை அவருடைய கரத்திலே தந்து அவருடைய திரு சித்தத்தை அந்த காலத்துக்காக நடத்துவதற்காக ஆண்டவர் தந்த அந்த திரு கிருபையை, அதற்காக அவர் அவருடைய விரலை அவருடைய கையை ஆண்டவர் பயிற்றுவித்தார் என்று இந்த வசனம் கூறுகிறது. ஆண்டவர் மனிதரோடு போராடி மேற்கொண்டு அதில் பலன் பெற்று ஆண்டவரின் நாமத்துக்காக நீதியாய் கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காய் நிறைவேற்றுகின்ற ஒரு அழகு பாங்கனை துதியாக தாவீது இங்கு பாடுவதாக வேதவசனம் கூறுகிறது. அவரின் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவராயிருக்கிறார். நீதியாய் அவருடைய திருத்திட்டத்தில் தேசத்தை நிர்மாணிப்பதற்கு, அழைத்து செல்வதற்கு, மனிதர்களை சமாதானத்தோடு அவர் அருளியிருக்கிற ஆற்றலுக்காக அவர்களை அவருடைய அழகு எல்லைக்கு சமாதானத்தில் நடத்துவதற்காக. 3வது வசனம் துவங்கி எஞ்சி இருக்கிற சில வசனங்கள் மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, மனுஷனை கவனிக்கிறதற்கு, மனு புத்திரனை நீர் எண்ணுவதற்கு அவன் தூசு, அவன் எத்தனை சிறியவன். மனுஷன் மாயைக்கு கடந்து போகிற ஒரு நிழலுக்கு என்றெல்லாம் சொல்லிவிட்டு மனிதர் மேல் நீர் அக்கறை கொண்டிருக்கிறேன், அன்பு கொண்டிருக்கிறேன். அவன் மாயையில், அவனுடைய வழிப்பயணத்தில் அவன் தன்னை இழந்து வாழும்போது அவனுக்கு குறுக்கிடுகிறீர், அவனை தப்புவிக்கிறீர், தொடுகிறீர், கலங்கடிக்கிறீர். இல்லை 5வது வசனத்தின் கடைசி பகுதி, 6 கடைசி பகுதி, 7 கடைசி பகுதி, 8 கடைசி பகுதி. தொடும், கலங்கடியும், ரட்சியும், தப்புவியும். மனிதரை ஆண்டவர் கையாளுகிறார், குறுக்கிடுகிறார். அவருடைய திரு திட்டத்தை அவர்களிலே நிறைவேற்றுவதற்காக அவர் மேற்கொள்ளுகிறார். ஊழியத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த பெரும் கிருபையில் பற்பல மனிதர்கள், இனமான கடவுளுடைய பிள்ளைகள், இவர்கள் அவர்களுடைய பின்னணியத்தை, அவருடைய வைராக்கியங்களை, பாரம்பரியங்களை மனதில் வைத்து தங்களை தப்புவிப்பதற்கு, விடுவிப்பதற்கு யாரும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லைகளில் கடவுள் அவருடைய திரு திட்டத்தை நமக்கு தந்து இதை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிகிறார். அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தேசத்தை நிர்மாணிக்கிற, ஆசீர்வதிக்கிற மகத்தான திட்டத்திற்காக கடவுள் என்னை நடத்துகின்ற விதங்களை இந்த வசனம் கூறுகிறது. ஆகையினாலே கர்த்தாவே, 9வது வசனம், உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புருவினால் 10 நரம்பு வீணையினால் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீ ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறேன், உமது அடியானாகிய தாவீதின் பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறேன். மாயை பேசுகிற வாய்க்கு, கள்ளத்தனமான வலது கைக்கு, அந்நிய புத்திரின் கைக்கு தாவீது ராஜாவாகிய என்னை தப்புவிக்கிறீர் என்று சொல்லி கடவுள் அவருடைய திரு திட்டத்தில் செய்து நிறைவேற்றுகின்ற இந்த பெரும் கிருபையை ஆண்டவருக்கு பாடலாக பாடுகிறார். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை தப்புவியும். தாவீது சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு வேண்டுதல், அந்நியர்கள், கடவுளின் திட்டத்திற்கு ஆகாதவர்கள், தூரமானவர்கள், எதிராளிகள் என்னை அவருடைய கையினின்று, அவருடைய வாயினின்று தப்புவிப்பதற்கு எனக்கு ஒரு வேண்டுதல் என்று சொல்லி, அந்த வேண்டுதலை நீர் எங்களுக்கு கேட்பீர் என்றால், எங்களில் நிகழவிருக்கிற முக்கியமான நிகழ்வு 12வது வசனம். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வருகிற வளர்கின்ற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலக்கற்களைப் போலவும் இருப்பார்கள்.
என்ன அழகான இளம் தலைமுறையை ஆண்டவர் இந்த இளம் தளிர்கள் மத்தியில், விசுவாச குடும்பங்களில், எளிமையில், அவருடைய இனிமையான அழகான பின்னணியில் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். பிரேம் மால்டோன்னு ஒரு தம்பி, அவனை எரும மாட்டோடு கூட தூங்கி கொண்டிருக்கும்போது கண்டுபிடித்தான். 8 வயதாகும் வரைக்கும் அவர் ஒரு ஆடை அணிந்ததாகவே எனக்கு ஞாபகம் இல்லை. அவரை எல்லா சிறுவர்கள் மத்தியில் ஒரு தனித்துவம் படைத்த ஒரு துடிப்புள்ள ஒரு சிறுவனாக கண்டு ஒரு மரத்துக்கு கீழாக 3 பள்ளிகள் நடத்துகின்ற யுனெஸ்கோ ஆதரவு தந்து உருவாக்கப்பட்ட ஒரு நேஷனல் ஓப்பன் ஸ்கூலில் சேர்த்தோம். மளவென்று வளர்ந்தார். தெற்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கால்பந்த வீரராக வந்து அந்த ஸ்காலர்ஷிப்போடு படித்தார். கோல்ட் மெடல் பெற்று பட்டம் பெற்றார். முதுகலை பட்டத்திற்காக நீ படிக்க வேண்டும் என்று அங்கே இருக்கிற பேராசிரியர்கள் சொன்னபோது, இல்லை, இன்னும் காட்டுக்குள்ள என்னை போல வாலிப பிள்ளைங்க ஆயிரமாக இருப்பாங்க, அவங்கள எல்லாரையும் மீட்டு இதை போல ஒரு சராசரி வாழ்வுக்காக அவர்களை கொண்டு வந்த பிறகு நான் முதிர்கல்வி வந்து படிக்கிறேன், முதுகலை வந்து படிக்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கள் குமாரர் குமாரத்திகள் ஓங்கி எல்லாவற்றிலும் வளர்கின்றவர்களாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவார். எங்கள் களஞ்சியங்கள் பாருங்க, எங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் வஸ்துக்கள் ஒன்றும் குறைவுபடவில்லை. இந்த இடங்களில் நான் இப்போது விஜயம் செய்து பார்க்கிறேன். மிக மிக பிற்போக்கான இல்லை. ஒரு நாள் முழுவதும் நடக்கணும், ஒரு இரவு முழுவதும் காத்திருக்கணும், ஒரு பகல் முழுவதும் அவர்களுடைய மலைக்குள்ளாக போகணும். இன்றைக்கு அவருடைய வீடுகளில் 2 மாடி 3 மாடி என்று வீடு கட்டி இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் அழகான அரசு வேலைகளுக்கு, ஊழியங்களுக்கு என்று புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய வீடுகளில் குடி இல்லாமல் போனதுனால, அசுத்தம் இல்லாமல் போனதுனால, அக்கிரம் இல்லாமல் போனதுனால, சண்டை இல்லாமல் போனதுனால போலீஸ் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அவருடைய எல்லைகளில் சமாதானம் இருக்கிறது. ஒரு முறை காலையில் அந்த ஆலய ஆராதனைக்காக சென்று கொண்டிருக்கிற அந்த ஊர் முழுவதும் வாகனங்கள் நிற்கிறது. இது என்ன வேறு ஒரு ஊருக்கு வந்துட்டோமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைண்ணே, அதே ஊர் தான், அந்த ஊரில் வாழ்கின்ற அத்தனை பேருக்கு வாகனங்கள் இருக்கிறது. ஒருவரை இப்போது தாமதிப்பதில்லை. வாகனத்தை எடுத்து 2 சக்கரம் 3 சக்கரம் 4 சக்கரம் 6 சக்கர வாகனங்கள் என்று அந்த ஊர் முழுவதும் நிற்கிறது. ஏனென்றால் அது ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை சுற்றி இத்தனை வாகனங்கள் நிற்கிறது என்று சொல்கிறார். எங்கள் களஞ்சியங்கள் சகல விதமான வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அழகுபட அவருடைய திட்டத்திற்காக ஆக்கி அமைக்கிறார், அசைக்கிறார், உருவாக்குகிறார் என்று சொல்லிட்டு இந்த வசனம் இப்படி அழகாக முடிகிறது பாருங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட இனம், அவருடைய எல்லைகளில் தீங்கு இல்லாத இனம், அவருடைய வீதிகளிலே கூக்குரல் இல்லாத இனம். ஆகினாலே அந்த குமாரர் எழும்பி நடந்து ஓங்கி வளர்கின்ற விருட்சத்தை போல, குமார்த்திகள் அரண்மனையின் அழகு மூலை கற்களை போல அத்தனை அழகாக அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது வசனம் கூறுகிறது, வாசித்து முடிக்கிறேன். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த சீரை இந்த நாட்டின் 4500 இனமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அப்படி ஒரு 1000 இனம் இந்த தலைமுறையில் நம்முடைய தேசத்தில் தோன்றி இருக்கிறது, வளர்ந்து ஓங்கி பெருகி இருக்கிறது. கடவுள் அவர்களை அத்தனையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த சீரை பெற்ற ஜனமாய் நாம் வாழ்ந்து சுகித்திருந்து அப்படிப்பட்ட எண்ணங்களை பெற்று தருவதற்காக வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக, அருள் தருவாராக. அந்த கிருபையில் நம்மை இதை போலத்தொரு நாளுக்காக, தேசத்துக்காக வேண்டிக் கொள்கின்ற, மன்றாடுகின்ற, ஒப்பு கொடுத்தலில் காத்துக்கொள்கின்ற அந்த நாட்களில் ஆண்டவர்
சீரை பெற்ற ஜனமாய், கர்த்தரை தெய்வமாக கொண்ட இனமாய், இனம் இனமாய், ஜனம் ஜனமாய் பாக்கியம் பெற ஆண்டவர் அருள் தருவாராக. அந்த பெரும் கிருபையை நம்முடைய வாலிப பிள்ளைகள் திரளாய் பெற்று சுகித்திருப்பார்களாக. ஆமென். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும், வேத வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும், வேத வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. வேதவசனம் அது தேவ வசனம், அதை அறிவிப்பது நம் கடனல்லவா. வேதவசனம் அது தேவ வசனம், அதை அறிவிப்பது நம் கடனல்லவா. விதைத்திடுங்கள் வசனம், விதைத்திடுங்கள், விதைத்திடுங்கள் வசனம், விதைத்திடுங்கள். கோதுமை மணிகளாய் மடிந்திட வாருங்கள், கோதுமை மணிகளாய் பயன்பட வாழுங்கள். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. இயேசுவின் ரட்சிப்பினை சொல்வது லட்சியமா, இலக்கை இழந்தால் உப்பு தூண் அல்லவா. இயேசுவின் ரட்சிப்பினை சொல்வது லட்சியமா, இலக்கை இழந்தால் உப்பு தூண் அல்லவா. தயங்குவதா தரித்து நிற்பதா, தயங்குவதா தரித்து நிற்பதா. கலப்பையில் கை வைத்து பின் திரும்பி பார்ப்பதா, கலப்பையில் கை வைத்து பின் திரும்பி பார்ப்பதா. தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே.
விளைநிலம் முற்றிலும் விளைந்தது, புண்ணிய நதிகளில் மூழ்கிட விரையுது. பாரத விளைநிலம் முற்றிலும் விளைந்தது, புண்ணிய நதிகளில் மூழ்கிட விரையுது. அறுத்திடுவோம் சுயத்தை பதராக்குவோம், அறுத்திடுவோம் சுயத்தை பதராக்குவோம். ஜெபித்து உழைத்து பின் களத்தை நிரப்புவோம், ஜெபித்து உழைத்து பின் களத்தை நிரப்புவோம். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே, தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே, வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும், வேத வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும், வேத வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் கற்றுக் கொடுத்த யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு உண்மையாக பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை நீங்கள் கேட்டீங்க, உண்மையாகவே ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த கிருபை நாட்களில் நம்ம பெற்ற இன்பத்தை, நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தை பிறருக்காக நம்ம பகிர்ந்தளிக்கும்படியாக அன்பாக அழைக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அதுதான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியமானது செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி உங்களை அன்பாக நாங்கள் அழைக்கிறோம். அப்படி நீங்கள் மாறும்போது சினர்ஜி இந்தியா இந்த மிஷன் ஊழியமானது இன்னும் வளரும், இன்னும் அறியப்படாத மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய், உழைக்கிறவர்களாய் நீங்கள் எங்களோடு கூட தோள் கொடுக்க உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபை நாட்களை உணர்ந்து வாழும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்களும் நானும் விளங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களின் குடும்பத்தையும் தொழிலையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பா. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை தாங்க நீங்கள் விரும்பினால், எங்களோடு கூட தொடர்புள்ள விரும்பினால், ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் காணிக்கை அனுப்பி தந்தால் நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது அதோடைய ஸ்க்ரீன்ஷாட், அதோடைய டீட்டெயிலை அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் ரிசிப்ட் அனுப்புவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர் மத்தியில் வந்திருக்கிற ஆயர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்களாக. நன்றி. தகப்பனே, இந்த போலத்தொரு நாளில் உம்முடைய மகத்துவமான வார்த்தையை கேட்க, பயந்து நடுங்க, திகைக்க, உம்மிலே மகிழ்ந்து கொண்டாட எங்களுக்கு தந்த இந்த அழகு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பிந்திய பொழுதில் இப்படிப்பட்ட எல்லைக்காக எங்களை விழிப்போடு உம்முடைய திரு சமூகத்தில் வைத்து இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. இவைகளுக்கு கீழ்ப்படிய இணக்கத்தை எங்களுக்கு தாரும், இரக்கம் காண்பியும், வல்லமை காண்பியும், பராக்கிரமம் செய்யும். எங்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற உம்முடைய எல்லைக்கு எங்களை எடுத்து செல்ல எங்கள் செல்வாக்கை, எங்கள் திறமையை, எங்களுக்குள்ளாக தந்திருக்கிற வரங்களை வல்லமையாய் தேசத்தின் தேவைக்காய் எடுத்து இயம்ப பயன்படுத்த எங்களுக்கு நாட்கள் தாரும், தருணம் தாரும், கிருபை தாரும். எங்களுடைய தேவைகளை பாருப்பா. உள்ளான விதங்களில் இருக்கிற ஏக்கங்களில் உம்முடைய வல்லமையான பிரசன்னம் வந்து உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குமே. அந்த குணத்தை ஜபத்தில் உம்முடைய ஆசையில் நிறைவாக தாரும்.
தந்து இந்த இரவு எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, அவருடைய பிரத்யேக அன்பு, எல்லையில்லாத அன்பு, உளமார்ந்த அவருடைய அன்பு உங்களை நிறைவாக நிரப்பி தம்முடைய பரிசுத்த ஆவியின் நடத்துவதினால் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நடத்தி காப்பாராக. ஆமென்.